இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெண்களுக்கு என்னடா இந்த மாதிரியான கொடுமையான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு நம்மளுக்கே நினைக்க தோணுங்க. ஏன்னா, கேட்கக்கூடிய விஷயங்களும் சரி, நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்களும் சரி, அப்படிதான் இருக்குது. இங்க அப்படிதான் ஒரு நடிகை தான் வந்து நடிக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்துல கூட ஒரு டான்ஸர் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னது, எல்லோருக்குமே ரொம்பவே வேதனை குடுத்தது. என்னடா நீங்க இப்படி இருக்கீங்களேன்னு நம்மளுக்கே கோபம் வந்துச்சு. அவங்க வேற யாரும் கிடையாது. சந்தியா ஜஹலமுடி தான். இப்ப அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவுல சின்ன திரையில நடிக்க வந்தாங்க. அதேபோல என்ன மாதிரிலாம் அவங்க கஷ்டங்கள அனுபவிச்சாங்க? யானை மிதித்தது எதனால? ஏன் அவங்க நாய்கள வளர்த்துட்டு இருக்காங்க? எதனால அவங்களுக்கு விவாகரத்து ஆச்சு? அப்படின்றத தான் நம்ம இங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நடிகை சந்தியா அவர்கள் ஹைதராபாத்ல பிறந்திருக்காங்க. அவங்க படிச்சது ஸ்கூல் எல்லாமே அங்க தான். அதற்கப்புறமாக வந்து பார்த்தோம்னா, காலேஜ் சென்னையில தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எம்.ஏ சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க இங்கிலீஷும் வந்து பார்த்தோம்னா முடிச்சிருக்காங்க. செல்லமணி நீ எனக்குல இவங்க அறிமுகமானாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நிறைய இவங்களுக்கு சீரியல்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அத்திப்பூக்கள், அதில கற்பகம் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. வம்சம் இதில பூமிகா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இதில அவங்க மச்சான் மச்சான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்பவே எல்லோரிடமே ஃபேமஸ் ஆச்சு. பட்டி தொட்டி எல்லாமே இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. வம்சம், அத்திப்பூக்கள், செல்லமணி நீ எனக்கு, சந்திரலேகா மூலமாக. அதற்கப்புறம் ஒரு முன்னணி கதாபாத்திரங்கள்ல தான் இந்த சீரியல்கள் எல்லாத்துலயுமே இவங்க நடிச்சு வந்துட்டுருந்தாங்க. இவங்க பல பெட்டிகள்ல தன்னுடைய பர்சனல் லைஃப்ப பத்தி பேசியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா, சீரியல்ல நடிக்க வரும்போது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, "நீ எதுக்கு நடிக்க போற? இதுக்கு நீ வேற வேலை ஏதாவது பார்க்கலாமே, திருமணம் பண்ணிக்கலாமேன்னு" பல விமர்சனங்கள வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் இவங்க சீரியல்ல நடிச்சு ரொம்பவே பிரபலமானதுக்கு அப்புறமாக, "இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நீ பேசுறியா?" அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கால் பண்ணி பேச சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. 2003ல தான் இவங்க சீரியல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமாக இவங்க வந்து பார்த்தோம்னா, தெலுங்கு சீரியல்களையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு இவங்களுடைய மதர் டங் அப்படின்றதுனால நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. 2003ல வந்து பார்த்தோம்னா, இவங்க டைட்டில் சாங்குக்காக படப்பிடிப்பு எடுத்துட்டு இருக்கும் பொழுது தான் 10 முறை காசு கொடுத்து அந்த யானையிடமிருந்து வாங்கணுமாம். அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10 முறையில 9 முறையும் அந்த காச கொடுத்து யானையிடமிருந்து வாங்கிட்டாங்களாம். 10வது முறை கொடுக்கும் பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்க நம்மள ஏமாத்துறாங்களோன்னு காசு குடுத்துட்டு வாங்க போற டயத்துல, அதனுடைய தும்பிக்கையால வந்து பார்த்தோன்னா, தூக்கி அவங்கள எரிஞ்சிருக்கு. அதற்கப்புறமாக அங்கருந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அடி பலமாக ஏற்பட அதாவது ஸ்பைனல் கார்ட்ல 7 ஹேர் லைன் சொல்லுவோமே, அதிலேயே ஃப்ராக்சர் ஆயிருக்கு. லெஃப்ட் லோபோ ரிவர் வந்து பார்த்தோன்னா, இவங்களுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. மண்ணீரல எடுத்திருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுடைய உடல்ல ஏற்பட்டதற்கு காரணமே டைட்டில் சாங்ல ஏற்பட்ட அந்த படப்பிடிப்பின் போது தானாம். அத்தனை பேரு கூடியிருக்கிற நேரத்தில, கூட்டத்தில ஒரு டான்சர் தொடக்கூடாத இடத்துல, அந்த நேரத்தில வலியோட இருக்கக்கூடிய ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில கூட அவங்கள வந்து பார்த்தோன்னா, மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. வலி வேதனைய விட, அவர் செஞ்ச அந்த மோசமான விஷயம் தானாம். என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்களேன்னு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சாம். அதற்கப்புறமாக இவங்கள கும்பகோணத்திலேயே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அங்க வந்து பார்த்தோன்னா, சரியாக தமிழும் தெரியாம, சிகிச்சை கொடுக்கக்கூடியவங்களுக்கு சரியாக இங்கிலீஷும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பிறகு வந்து பார்த்தோன்னா, ஹைதராபாத்துக்கே ஒரு வழியாக தேத்தி அனுப்பிட்டாங்க. புரொடியூசர் எந்த விதமான ஹெல்ப்பும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பண்ணலையாம். இப்படி நெறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க ரொம்பவே யானையால மிதிக்கப்பட்டதற்கான காரணம் வந்து, அவங்க பீரியட்ஸோட இருந்திருப்பாங்களோ, அந்த ரத்த ஸ்மெல் பிடிக்காம தான் அவங்கள அப்படி பண்ணிருச்சோ, இல்ல பெர்ஃப்யூம் அவங்க போட்டிருந்தது பிடிக்கலையோ, இல்ல அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கலர் பிடிக்கலையோன்னு பல விஷயங்கள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு வீட்ல பார்த்த மாப்பிள்ளை தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்களையே இருவருக்குமே ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்களாம். அதற்கு ஒரு விஷயத்த கூட பேட்டியில ரொம்பவே தெளிவாக வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தாங்க. ஒரு முறை இவங்க கார்ல தன்னுடைய முன்னாள் கணவரோட போயிட்டுருக்கும் பொழுது, ஒருத்தரோட ஒரு பெண் இருந்திருக்காங்க. அதாவது குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதோடைய அப்பா பக்கத்துல இருந்திருக்காங்க. இவங்க அந்த கார விட்டு இறங்கி போய் அந்த குழந்தைக்கு உதவி பண்ணதுமே, "நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நீ என்ன அவனுடைய ஒய்ஃபா? மனைவியா?" அப்படின்னு பல விஷயங்கள கேட்டு, அதுவும் ரொம்ப தூரத்துக்கு அப்புறமாக போய் அந்த கார நிப்பாட்டியிருக்கிறாரு. இவங்க நடந்து அதுவரைக்கும் போய் தான் ஏறவே செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு நம்ம ஹெல்ப் பண்றத பார்த்துட்டு பெருமைப்படாம, நம்மள இப்படி திட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடு ஏற்பட, அதற்கப்புறம் பிரியலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க திருமணம் பண்ணிக்கும் போதே, "நான் குழந்தையெல்லாம் பெத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, "இப்பவே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கே. என்னால இன்னொரு குழந்தைய நான் பெத்தெடுத்து பாப்புலேஷன் அதிகமான வேணாமே" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இன்னொரு விஷயம், இவங்க ஸ்ட்ரீட் டாக்க தான் தத்தெடுத்து வளர்த்து வந்துட்டு இருக்காங்களாம். இது மூத்த அண்ணன், இது தம்பி, இது தங்கச்சி அப்படின்னு பலரையும் வந்து பார்த்தோன்னா, வீட்ல வளர்த்து வந்துட்டுருக்காங்க. இவங்க சீரியல்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம அதனுடைய அதாவது அந்த நாய்களினுடைய வளர்ப்புக்கும், இவங்களுடைய வந்து பார்த்தோன்னா, வாழ்க்கைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி செலவு பண்ணி வந்துட்டுருக்காங்களாம். இப்ப சந்தியா ராகம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இவங்க சீரியல் நடிச்சு வந்துட்டுருக்காங்க. சந்தியா அப்படின்ற கேரக்டர் நடிச்சு வந்துட்டுருக்காங்க. அது எல்லோரிடமே நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு.
கிட்டத்தட்ட 2012ல் அவங்க வந்து பார்த்தோன்னா டிவோர்ஸ் வாங்கினாங்க. 12 வருடங்கள் ஆனாலும் தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா பெண்கள மதிக்கக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்ட் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன். எனக்கான ஒரு ஆண்மகன் இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னு அவங்க பல விஷயங்கள ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும், அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தாலும், சீரியல்ல குறிப்பாக அத்தனை பேர் முன்னிலையிலும் இந்த மாதிரியாக ஒருத்தர் நடந்துட்டுருக்காரே அப்படின்னு கேட்கும்போது, யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இன்னும் நிறைய வந்து பார்த்தோன்னா, இவங்க சீரியல்கள்ல நடிக்கணும். இதையெல்லாம் கடந்து அவங்க மறந்து, இன்னும் வந்து பார்த்தோன்னா, நிறைய நல்ல நல்ல கதைகள தேர்ந்தெடுத்து அவங்க நடிச்சு வரணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.